நேற்று நடந்த ஐபிஎல் மேட்சை யார் யாரெல்லாம் பார்க்கலையோ கண்டிப்பாக போய் பாருங்கள். ஆர்சிபி விசஸ் லக்னோ இந்த மேட்சை வந்து பார்த்துட்டு எப்பா என்னடா இப்படி அடிச்சுக்கிறாங்க, தெரு சண்டையே வந்து மிஞ்சிருவாங்க போல அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. நம்ம விராட் கோலிக்கும் கம்பீருக்கும் நேற்று பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வாக்குவாதம் சண்டை லெவலுக்கு போச்சு, அடிக்கிற லெவலுக்கு போயிட்டாங்க. இதுக்கு மெயின் காரணம் பார்த்தீங்கன்னா கம்பீர் நடந்த இந்த செயலால் தான் சொல்லுவேன். ஆர்சிபிக்கும் லக்னோக்கும் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒரு மேட்ச் நடந்திருக்கும். அந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா பெங்களூர் நடந்திருக்கும் இந்த மேட்ச். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா பெங்களூர் டீம் வந்து 212 ரன் அடிச்சிருப்பாங்க. அதை சேஸ் பண்ணி லக்னோ ஜெயிச்சிருவாங்க. ஜெயிச்சுட்டு சும்மா இல்லாமல் கம்பீர் என்ன பண்ணுவார்னா ஆடியன்ஸை பார்த்து சும்மா இருங்கடா அப்படின்னு சொல்லி காமிச்சிருப்பாரு. பூரானோ என்ன பண்ணியிருப்பாருன்னா பயங்கரமாக வந்து ஸ்வாகான்ற மாதிரி ஒரு ஸ்டைலை காமிச்சு கலாச்சிருப்பாரு. இதெல்லாம் பார்த்து இந்த ஆர்சிபி வந்து பயங்கரமாக கடுப்பாயிட்டாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரி நேற்று பார்த்தீங்கன்னா லக்னோ விசஸ் ஆர்சிபி மேட்ச் செகண்ட் ஃபேஸ் நடந்திருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் வந்து லக்னோவில் நடக்கும். ஸோ ஆர்சிபி தான் வந்து பேட்டிங் ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணியிருப்பாங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா 126 ரன் தான் எடுத்திருப்பாங்க. ரொம்ப கம்மியான டோட்டல் ரன் எடுத்திருந்தாலும் அதை வந்து சேஸ் பண்ண முடியாமல் லக்னோ 108 ஆல் அவுட் ஆகிடும். ஸோ இதனால் நம்ம கோலி என்ன பண்ணால் ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரி அதே மாதிரி கம்பீர் பண்ண அதே ஸ்டைலில் வந்து சும்மா இருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஆடியன்ஸை காமிச்சிருப்பாரு. இதனால் ரெண்டு பேருக்கும் வந்து பயங்கரமான ஒரு வாக்குமாகவே போயிட்டு இருந்துச்சு. மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்பீருக்கும் கோலிக்கும் வந்து அடிக்கிற அளவுக்கு போயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நவீன் உலக் சொல்லிட்டு லக்னோ டீமு, மேயர்ஸ் லக்னோ டீம் இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா கோலி கிட்ட ஒரு மாதிரியாக பேசியிருக்காங்க. இதனால் வந்து கோலி கடுப்பாகி அவங்களுக்கு ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரி ஏதோ பேசியிருக்காரு. இதில் வந்து மேட்சுக்குள்ளே நடந்திருக்கு. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அம்பேர் சும்மா இல்லாமல் இவங்க இப்படியே விட்டால் நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு ஃபைனை போட்டு விட்டாங்க. கோலிக்கு ஒரு 1 கோடி ரூபாயும், கம்பீருக்கு 25 லட்சம், நவீன் உலக்கு 2 லட்சம் சொல்லிட்டு ஃபைனை போட்டு விட்டாங்க. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கோலியோட ரியாக்ஷனும் கம்பீர் ஏற்றுக்க முடியாமல் அவர் வந்து மொக்க வாங்கிட்டு போயிட்டாரு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கிற மேட்ச் சுவாரஸ்யமாக இருந்துச்சு. அதை நான் பார்த்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா இல்லை சொல்லி மறக்காம கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கிரிக்கெட் அப்படியே தெரிஞ்சிங்கன்னா மறக்காம இந்த வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.